கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் மாத்திரமல்ல, ஆதி பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு எழுதி கடத்தப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்தும் நாம் எல்லா காலத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பாடல்களை பாடுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நமக்கு என்று ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கென்று ஒரு இலக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் அவரோடு இணைந்து சரியான விதத்திலே நாம் பயணிக்க வேண்டும். அதுல நம்ம என்ன செய்யணும்? சரியான விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நமக்குன்னு என்ன இருக்குது? ஒரு பாதை. அது யார் தீர்மானிச்சிருக்கிறார்? தேவனே தீர்மானித்திருக்கிறார். நமக்கான ஒரு லக்கு என்ன செய்து இருக்குது. இப்போ இதுல யாரு கூட தான் நம்ம பயணிக்க முடியும்? தேவனோடு தான். அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்துதலோடு தான் நம்ம பயணிக்க முடியும். நம்ம தனியா போக முடியாது. அது இயேசு தெளிவா சொன்னார், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப அவர் சமைக்கிறத குறித்து சொல்லல. நான் உனக்கு கரண்டியை கையை பிடிக்கலன்னா சமைக்க முடியாது, அப்படி அந்த அர்த்தத்தில் இல்ல. நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கை அடைவதற்கு என்னை எல்லாமல் உன்னால என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதுல தடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பாரம், பாவம். ஏன் தவறான உபதேசங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும்? ஏன் தவறான ஊழியர்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், சில நேரங்களில் அப்படி தவறான விதத்தில் எனக்கு போதிக்கப்படுகிற போதனைகள், தவறான விதத்தில் எனக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரிலான காரியங்கள், இவைகள் கூட என்னுடைய ஓட்டத்தை நான் சரியான பாதையில ஓட முடியாதபடிக்கு பாரமாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது? இப்ப நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க, அவரு நம்ம ஊர் வழக்கப்படி தலையில கை வச்சு பயங்கரமா சத்தம்லாம் போட்டு உங்களை ஆசீர்வதித்து நிறைய வார்த்தைகள்லாம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மைண்ட்ல இப்ப என்ன ஆக்குபை பண்ணிருச்சு? அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்க மைண்ட்ல உட்கார்ந்துருச்சு. இப்போ அதுக்கு பிறகு பைபிள் படிச்சா உங்களுக்கு என்னதான் முன்னால வந்து நிற்கும்? நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் இருக்கும்போது என்ன ஒரு ஊழியர்கிட்ட கூட்டி கொண்டு போனாங்க ஜெபிப்பதற்காக. அவர் எனக்கு ஜெபித்து விட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைய சொன்னார். அது என்ன சொன்னார்ங்கிறது முக்கியம் அல்ல, ஆனால் உலகத்திற்காக வாழ தூண்டுகிற காரியங்கள். சரியா? உலகத்திற்காக வாழ தூண்டுகிற காரியங்கள். அப்ப நான் இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்லையே, ஆண்டவர் நம்மளை பெரிய இடத்துல தான் வச்சிருக்கிறார் அப்படின்னு. இப்போ நாட்கள் போச்சு, ஒரு 6 மாசம் முடிச்சு திரும்பவும் இந்த ஊழியரை சந்திக்கக்கூடிய சூழல் வந்தது. திரும்ப போய் சந்தித்தோம். இப்போ ஜெபம் பண்ணாரு. இப்ப சொன்னாரு, நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நான் யோசித்தேன், முதல் முறை ஜெபிக்க வந்த போது நீங்கள் எனக்கு காட்டின திசை கிழக்கு பாகம். இந்த முறை நான் உங்களிடத்தில் ஜெபிக்க வந்த போது நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம் மேற்கு பாகம். நான் எங்க போட்டோம்? சொல்லுங்க, எங்க போட்டோம்? கொஞ்சம் பக்கத்துல சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நிறைய நேரத்துல தேவ ஜனங்களை திசை திருப்பக்கூடிய வஞ்சகமான காரியங்கள் நிறைந்திருக்கிறது. அதை குறித்து சபை அக்கறையோடு இருக்க வேண்டும். அதை உதறி தள்ளிவிட வேண்டும். அப்போ எனக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. நான் சொன்னேன், நம்ம செல்ஃபி எடுப்போமா? ஒரு பாம்பு அல்லது ஒரு விஷப்பூச்சி படுக்கையில் இருக்கும்போது நம்ம என்ன செல்ஃபியா எடுத்துட்டு இருப்போம், கொஞ்சிட்டா இருப்போம், படக்குன்னு எழுந்திர மாட்டோமா? அப்படின்னா என்னால படக்குன்னு எழும்ப முடியல. எழும்புறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. அது எப்படி? இதுவும் தேவனுடைய வார்த்தை, அதுவும் தேவனுடைய வார்த்தை, எப்படி இருக்க முடியும்? என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ பாரம்பரியம், கிறிஸ்தவ பழக்கம், சபையில பாடல்களை பாடுவது எல்லாம் இருக்குது. வேதம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் தெரிகிறது. ஆனா என்னால
ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாதபடிக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற பாதையில உங்களுக்கான இலக்கை அடைவதற்கு, உங்களை திசை திருப்பதற்கு பாவம் மாத்திரம் அல்ல, சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் கூட உங்களுக்கு பாரமாக இருக்கலாம். அதனால அது நபர்களாக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த இலக்கை அடைவது என்பதுதான் நம்முடைய மிக மிக முக்கியமான காரியம். நீங்க முகமுகமா இயேசுவை தரிசிக்கிற நேரத்துல அவர் உங்ககிட்ட என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்பா வேலைக்கெல்லாம் போனீங்க, இப்படி உனக்கு போதுமா இருந்துச்சா, சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்தாங்களா, அப்படிலாம் விசாரிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லது நம்முடைய தேவ சித்தத்தின்படியான வாழ்க்கையை குறித்து விசாரிப்பார் என்று நினைக்கிறீர்களா? என்ன விசாரிப்பாரு? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் ஒரு நாள்ல இந்த தேவனுக்கு முன்பதாக, இன்றைக்கு ஆவியா இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மட்டும் நிற்க போறோம். அந்த நேரத்துல அவரை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், எப்படி நான் சந்திக்க போறேன்? இப்ப நான் பாடுறேன், ஆண்டவரே போய் சந்திச்சா போதுன்னு. ஆனா அந்த மகிமை பொருந்தின தேவனுடைய அந்த காட்சியை சொப்பனத்துல, தரிசனத்துல பார்த்தவங்க கூட செத்தவங்க போல விழுந்துட்டாங்க இல்லையா? யோவான் எப்படி விழுந்தான்? செத்தவனை போல. எதுக்கு? தரிசனத்துல பார்த்துட்டு. அப்போ தரிசனத்துல பார்த்தாலே கூடவே இருந்த ஒரு அப்போஸ்தலன் எப்படி விழுந்துட்டான்? செத்தவனை போல விழுந்துட்டான். இப்போ அந்த மகத்துவம் உள்ள தேவனை, அந்த மகிமை பொருந்தின தேவனை நான் முகமுகமா தரிசிக்க போறேனா, அந்த சூழல் எப்படி இருக்கும்? நம்முடைய எண்ணங்களுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்துல நீங்களும் நானும் தேவனை நோக்கி பார்க்க சந்திக்கக்கூடிய தருணத்துல நீங்களும் நானும் சொல்லக்கூடிய காரியங்கள் அங்க எடுபடுமா? என்னுடைய கேள்வி எல்லாம் அதுதான். சிலருக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் என்னன்னா, என்ன இவரு ரொம்ப கம்பல் பண்றாரு. ஆமாயா, பாதை திரும்பி போயிட்டீங்கன்னா திரும்ப நீ திரும்பி வர்றதுக்கு எனக்கு 8 வருஷம் ஆச்சு, உனக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. வரலாம், வராமலும் போயிடலாம். அப்ப கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பாதை தவறிய பாதையின் வலியை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த வலி எனக்கு தெரியும், அந்த தனிமை எனக்கு தெரியும், அந்த துயரம் எனக்கு தெரியும். அந்த கண்ணீரை துடைப்பதற்கு சக மனிதர்கள் இல்லாமல், பெற்றோர்கள் இல்லாமல், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் தனிமைப்பட்டு கிடந்த அந்த வலியும் வேதனையும் அனுபவித்ததுனால சொல்றேன். தவறான, பாரமான, பாவமான காரியங்களில் சிக்கி உங்கள் இலக்கை தவற விட்டு விடாதீர்கள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? நான் என்ன பாவம், நீ பாவம் செஞ்சியா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை. உனக்கு இருக்கிற பாரமும் உன்னுடைய ஓட்டத்தை தடுத்து விடும். அப்போ ஏன் நம்ம பைபிளை படிக்கிறோம்? எதுக்காக சபை இப்படி செயல்பட்டுச்சு, எப்படி ரட்சிப்பு நடந்தது, இதெல்லாம் நம்ம படிக்கிற காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய விதத்துல ரட்சிப்பை குறிச்சு கலர் கலரா கதை விடுறாங்க. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும் போது வேதத்துக்கு திரும்ப வேண்டியது அவசியம் இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பூர்வ பாதைக்கு திரும்புங்கள். அப்படின்னா என்ன? என்னை விட்டு விலகி எங்கேயோ போயிட்டீங்கப்பா, நீ எங்க வாங்க, வாங்க சரியான இடத்துக்கு வாங்க. அப்ப இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல சபைக்கும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியங்கள் என்னவென்றால், பூர்வ பாதைக்கு திரும்புங்கள் என்பதுதான். கேட்க மாட்டோம் என்று சொல்வீர்களானால் இழப்பு தேவனுக்கு அல்ல, இழப்பு யாருக்கு தான்? நமக்கு. இப்ப 8 வருஷம் எனக்கு போச்சு. எனக்கு நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. 8 வருஷத்தை தொலைச்சிட்டேன். ஏன்னா ஒரு நாள் போனா திரும்ப என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இங்க கொர்நேலியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற காரியங்களை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 4 நாள் நடந்த சம்பவம் தான். எத்தனை நாள் நடந்த சம்பவம்? 4 நாள். ஒரு பக்கத்துல கொர்நேலியு தரிசனம் பார்க்கிறான்.
இன்னொரு பக்கத்துல யோப்பா பட்டணத்துல யார் சொப்பனம் பார்க்கிறா? பேதுரு பார்க்கிறான். ஒரு பக்கத்துல பிரசங்கியாருடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு பக்கத்துல பிரசங்கத்தை கேட்கிறவனுடைய இருதயத்தை என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்துறாரு. எல்லாம் தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி நடந்து இருக்கிறது. எல்லாமே யாருடைய ஞானத்தில் நடக்குது? அனந்த ஞானத்தில் நடக்குது. ஐயா, என்னுடைய இருதயத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், உங்களுடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? அதான் கேள்வி இல்லையா? இப்போ கொர்நேலியுவை எதுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு? பேதுருவை எதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் வேற வேற ஒப்பீனியன் இருக்குது. இந்த ரெண்டு பேரும் நல்ல தேவ மனிதர்கள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொர்நேலியை குறித்து நெகட்டிவான காரியங்கள் எதுவும் சொல்லப்படல. உன்னுடைய ஜெபமும் தான தர்மமும் தேவ சமூகத்தை வந்து என்ன செஞ்சிருக்கிறது? எட்டி இருக்கிறது. அந்த பக்கத்தில் யாரு? பேதுரு. அவன் தான் பிரதானமான அப்போஸ்தலன். அவனும் ஒன்னும் சளைத்தவன் அல்ல. அவன் தான் பெரிய பொறுப்பை உடையவனாக இருக்கிறான். அப்போ ரெண்டு பேரும் எந்த விதத்திலையும் குறைவில்லாதவர்கள். ஆனால் தேவன் சொப்பனத்தை காமிச்சு, தரிசனத்தை காமிச்சு ரெண்டு பேருடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தி ஒன்னா சேர்க்கிறாரு. இதுக்கு எத்தனை நாள் தான் ஆச்சு? 4 நாள் தான் ஆச்சு. இது 4 நாள்ல நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, ரெண்டு பேரும் கீழ்ப்படுத்திட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? கீழ்ப்படுத்திட்டாங்க. கொர்நேலியும் சொன்னது உடனே கீழ்ப்படுத்திட்டான், பேதுருவும் சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டான்? கீழ்ப்படுத்திட்டான். ஒரு ஆள் இழுத்து பிடிச்சிருந்தா கூட போச்சுப்பாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப நீங்க போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னால ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துறார். உங்களையும் அவனுக்காக ஜெபிக்க வைக்கிறார். அப்போ அவனுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆயத்தப்படுத்துறார். இன்னொரு பக்கத்துல நீங்க யாருக்கு போய் சொல்ல போகிறீர்களோ அந்த மனிதனையும் அவனுடைய இருதயத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அவனுக்குள்ள பல யோசனைகள், பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தவனுக்கு இப்ப கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. யோசிக்கிறான், என்ன நம்ம ரொம்ப பக்தியெல்லாம் இருக்கிறோமே, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, உண்மையாவே கடவுள் இருக்குது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறான். கரெக்டா நீங்க போறீங்க, இயேசுதான் தெய்வம் சொல்றீங்க. அவன் சொல்றான், இல்லைங்க எனக்குள்ள ரொம்ப யோசனையாவே இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனுடைய இருதயத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வரதுக்கு முன்னால தேவன் ஏற்கனவே தன்னுடைய வேலையை தொடங்கி செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுல நம்ம கவனமாக இருந்தால், இப்போ சுவிசேஷத்தை சொல்ல போற நீங்களும் கவனமா உடனே கீழ்ப்படிஞ்சு போயிட்டீங்கன்னா தொந்தரவு இல்லை. சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்க போகிற அந்த மனுஷனும் உடனே நீங்க சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டான்னா பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா, நமக்கு இங்க எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, கொர்நேலியும் உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான், பேதுரும் உடனே செஞ்சுட்டான், கீழ்ப்படிஞ்சிட்டான். இன்றைக்கு நாம் போய் சுவிசேஷத்தை சொல்ற நேரத்தில் ஏன் நடக்கிறது இல்லைன்னா, நம்மகிட்ட சொல்லி இது பிரதான கட்டளை, இது ஒரு சீஷன் செய்ய வேண்டிய வேலை, நான் உன் கூட இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லி வருஷ கணக்கில் நம்மளை ஆயத்தப்படுது. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு நீண்ட காலம், 10 வருஷம் சபையில உட்கார வச்சு ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், இதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போதித்து 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 கடைசியா போகலாம் அப்படின்னு போனாலும், ஐயோ அரசுக்காரன் வந்துட்டா அப்ப என்ன பண்றது, யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது, இப்படி பயந்து 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 10 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு வீட்டுக்கு போறோம். யோசிச்சு பாருங்களேன். கொர்நேலி மெதுவா கிளம்பி யோசித்து யோசித்து 10 வருஷத்துக்கு பிறகு கொர்நேலி வீட்டை தேடி இருந்தான்னா ஒருவேளை உயிரோடு இருந்திருப்பான், இல்லைன்னா செத்துருப்பான். இப்ப அநேக நேரத்தில் நம்மகிட்ட சொன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம 4 நாள்ல நினைச்சது இல்லை, போறதே இல்லை. பிரச்சனையே அதுதான். நம்ம போறதுக்கே 10 வருஷம் இருக்குது. ஆனா நம்ம போய் சொன்ன உடனே கீழ்ப்படுத்திடணும். எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் போகும். நம்ம கிட்ட சுவிசேஷம் அறிவின்னு சொன்னாலே நம்ம உடனே போறோமா? நம்ம எவ்வளவு நாள் போறோம்? யோசித்து ஜெபம் பண்ணி ஆண்டோடைய சித்தம் தானா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம எங்க போறோம்? சுவிசேஷம் அறிவிக்க போறோம். கையில டிராக்ஸ் கிடையாது, பைபிள் கிடையாது, கிறிஸ்தவர் அப்படிங்கிற அடையாளம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு வேஷம் போட்டுட்டு அங்க போய் நின்னா அவன் சொன்ன உடனே என்ன செஞ்சிருமா? எந்த விதத்துல நியாயம் யோசிப்பாங்க? அவனுக்குள்ளேயும் என்ன இருக்குது? சபையை தானே அவன் பிரதிபலிப்பான். அப்ப நமக்கு தெரியணும்
வசனத்தை கேட்கிற, இப்ப சபைக்குள்ள சில நேரத்துல வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஜனங்கள் கீழ்ப்படியிலேன்னு சொல்லும் போது எனக்கும் சில நேரத்துல சோர்வுகள் வரும் இல்லையா? அப்ப நான் யோசிப்பேன், நானே 8 வருஷம் ஓடின ஆள் தானே, அப்புறம் எனக்கு எப்படி ஆள் கிடைக்கும்? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறார் நினைச்சுக்கிறது நானே. என்னை நானே கர்த்தருக்குள் இப்படி திடப்படுத்திக்கிறேன், இப்படி திடப்படுத்திக்கிறேன். அதுக்காக நீங்க 8 வருஷம் அப்படியே அமைதியா இருங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க உடனே என்ன செஞ்சிருங்க, கீழ்படுத்திருங்க. நீங்க என்ன மாடல் எடுக்க வேண்டாம், நீங்க கொர்நேலியோ மாடல் ஆடுங்க, நீங்க யார மாடல் எடுத்துக்கங்க, பேதுருவ மாடல் எடுத்து. இப்பெல்லாம் நான் கீழ்படியாம இருக்கிறது இல்லை. சரி, இப்போ இதுதாங்க இந்த வேத பகுதிக்குள்ள இருக்கிற காரியம். நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? 2 பேருடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? அப்ப நீங்க நினைக்கலாம், பிரதர் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இது அப்படின்னு கேட்டா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 8 நூற்றாண்டுக்கு பின்னால யோனான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், தீர்க்கதரிசி இருந்தார். யாரு? யோனா. அந்த யோனாவும் இதே மாதிரி தான் யோப்பாங்கிற பட்டணத்துல தான் இருந்தார். எப்படி சீமோன் பேதுரு யோப்பாங்கிற பட்டணத்துல ஒரு தோல் 18 வீட்டுல இருந்தாரோ, அதே மாதிரி தோல் 18 வீடு இல்ல, எங்கதான் இருந்தார்? பட்டணம் எதுதான்? யோப்பா. ஆனா எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால? ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால, 760 BC-ல அவர் எங்க இருக்கிறார்? ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, அசீரியா நினிவேக்கு போய் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லு? குட் நியூஸா பேட் நியூஸா? பேட் நியூஸ். உங்களுக்கு நியாய தீர்ப்பு வர போகுது, ஏன்னா உங்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தை எட்டி இருக்குதுன்னு போய் சொல்லு அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, யோனாவுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது பேட் நியூஸ். அவன் போமாட்டேன்டான். நினிவேக்கு போறேன்னு சொல்லி எங்க போயிட்டான்? ஆனா இப்போ அதே யோப்பா பட்டணத்துல 800 வருஷத்துக்கு பிறகு அதே யூத பின்னணியத்தை சார்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றார், போய் சொல்லு. இவன் எங்க போகல? தர்சீசுக்கு போகல. இவன் எங்க போறான்? ஆண்டவர் எங்க போக சொன்னாரோ அங்க என்ன செய்யறான்? போறான். அப்போ இந்த இடத்துல நம்ம நடந்த சம்பவத்தை நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட கூடாது. சரியா? சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா, போராட்டமாக இருந்த காரியம். கர்த்தர் யோனாவுக்கு கட்டளையிடுகிறார், நீ நினிவேக்கு போ. அவர் என்ன சொன்னாரு? அல்ல முடியாது. ஏன்பா இப்படி கோபப்படுற? இல்ல, நான் கோபமா தான் இருப்பேன். என்னுடைய கோபத்தில் என்ன இருக்குது? நியாயம் இருக்குது. இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி, உங்களுக்கு முன்மாதிரி யோனாவா பேதுருவா? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்பாத ஜனக்கூட்டம் யாராயிலும் இருக்கிறார்களா? அவனுக்கு அசீரியர்கள்ட்ட போகவே முடியல, இவனுக்கு பிரஜாதியார்கிட்ட போன்னு சொன்னா சொப்னத்தெல்லாம் காட்டினா, ஐயோ நான் புசிக்க கூடாதே, ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றான். அப்போ இந்த 800 வருஷத்துக்கு உள்ள ஆண்டவர் என்ன வேலையை செஞ்சிருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யூதர்களுக்கும் புறவினத்தாருக்கும் நடுவாக இருந்த ஒரு பிரிவினை சுவரை இயேசு கிறிஸ்து உடைத்திருந்தார். அதனாலதான் செய்தியினுடைய தலைப்பு, பிரிவினை சுவர் என்ன செய்தது? சரிய தொடங்கியது. அப்போ ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால ஒரு தீர்க்கதரிசிக்கு புறவினத்தாருக்கு மத்தியில் போய் சுவிசேஷத்தை சொல்வதற்கு, தேவனை குறித்து பேசுவதற்கு, தேவனுடைய செய்தியை சொல்வதற்கு அவனுக்கு மனசு இல்லை. இப்போ இதை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் பாராமல் இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்காக கல்வாரி சிலுவையில அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்கிற கேட்டகரியையும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் என்கிற கேட்டகரியையும் ஒன்னா சேர்த்து கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எங்க மாற்றப்பட்டிருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள. அதுக்கு முன்னால் வரைக்கும் யாரு? யோனா சொல்லுவான், நான் யூதன். சந்திக்க போகிற அசீரியன் சொல்லுவான், நாங்கெல்லாம் புறவினத்தார். இவன் சொல்லுவான், எனக்கு நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இவன் சொல்லுவான், எனக்கு நியாயப்பிரமாணமே இல்லை. பிரிந்து கிடந்தவர்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த பிரிவினை என்கிற நியாயப்பிரமாணத்தை, அந்த செரிமோனியல் லா, மத சடங்கு சட்டத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே
தன்னை பலியாக கொடுத்ததினாலே அந்த பிரிவினை என்ன செஞ்சாரா? அகற்றினாராம். எபேசியர் 2:14. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணர். நல்ல காணிங்க. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதனால தான் நம்ம கம்யூனியன்ல அப்போ ஒரே அப்பத்திலிருந்து எல்லாரும் நம்ம என்ன செய்றோம்? புசிக்கிறோம். அப்படின்னா இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல யூதர்கள் என்றும் அல்ல, புறவினத்தார் என்றும் அல்ல, ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்னவா மாத்திருக்கிறாரு? ஒரே சரீரமாக. இதை அக்செப்ட் பண்ண முடியல, இத பேதுருவால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி யோனாவுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சோ அதே மாதிரி இவனுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த பிரிவினை சுவரை பேதுருடைய இருதயத்திலிருந்து விழ பண்ணி கொண்டே இருந்தார். எப்போ ஆரம்பிச்சது? 3ஆம் நாள். என்ன பண்ணா? ஆசிங்க 23வது வசனம். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து நல்ல கவனிங்க. பேதுரு என்ன செஞ்சான்? யாரு வந்தவங்க? யாரு அவங்க? யாரு? புறவினத்தார். இவன் யாரு? யூதர்கள் என்ன செய்யக்கூடாது? புறவினத்தாரோடு. யார் சொன்னா? அவன் தான் சொல்றான். 33ஆம் வசனம் வாசிங்க. மற்றபடியே நாம் உடனே உம்மிடத்திற்கு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரப்பாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இதுவும் தான் சொல்றான். ஏன் பிரிவினை சுவர் சரிய தொடங்கியது அப்படின்னு போட்டேன்னா, இந்த சுவர் உடனே விழுந்துடல. இயேசு கிறிஸ்து அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரேக் ஆகுது. எப்படிதான் பிரேக் ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா. வெளியில் நின்றிருக்கிற புறவினத்தார் வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து இவன் கேட்கல, நீ என்ன ஜாதி எல்லாம் கேட்கல, என்ன ஜாதி எல்லாம் கேட்கல. நம்ம வீட்டுல மேட்ல வெல்கம்னு போட்டு மேட் எல்லாம் வச்சிருப்போம். போட்டுக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி வெல்கம்னு போட்டுட்டு கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? என்ன சொன்னாலும் பேச மாட்டேங்கிறீங்க. போட்டிருக்கிற மேட்ச் என்னது? வெல்கம். அது எதுக்கு? ஆள் வர்றதுக்கு. கதவு எதுக்கு? மேட்ச். ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. ஒண்ணு கதவை பூட்டி வச்சிருங்க, இல்லைன்னா மேட்சை என்ன செஞ்சிருங்க? போடுங்க. அதாவது நம்முடைய மிஷினரிகள் இந்த நம்ம இந்தியா தேசத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த, அதாவது வெளிநாட்டில இருந்து வந்த மிஷினரிகள் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த நாட்கள்ல நம்ம தேசத்துல மருத்துவ வசதி எல்லாம் இல்லை. அப்போ ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி நிறைய இடத்துல செத்து போனாங்க. அப்படி செத்து போன உடனே மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா நேரத்திலையும் அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய கதவுகளை திறந்து வச்சாங்க. ஆலயத்தினுடைய கதவுகளை என்ன செஞ்சாங்க? திறந்து வச்சாங்க. காலையில திறந்து வச்சிருவாங்க, ராத்திரி வரைக்கும் அது திறந்தே இருக்கும். அதாவது ஜன நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? அந்த கதவு திறந்து. எதுக்கு? யாரு என்ன பிரச்சனைக்காக வேணாலும் இங்க நீ என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நீ தேவனை தேடு. உன்னுடைய வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நீங்கள் தேவனை தேடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அதனாலதான் நான் 2019 நம்ம கட்டிடத்தை திறந்தே வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நம்ம ஒரு ஜெபம் ஆரம்பிச்சோம். குறைஞ்சபட்சம் காலையில 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜெபத்தை ஆரம்பித்து, நம்ம வாட்ச்மேன் எல்லாம் போட முடியாது இல்லையா, நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருங்க. அப்படி ஒரு வாட்ச்மேனை போட்டா அதுலயும் நம்ம ஆட்கள் வரல. இப்ப நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது? பேர் ஜெப வீடு,
மேட்ச் வெல்கம்னு போட்டிருக்குது, ஆனா கதவு எப்பவும் பூட்டியதா இருக்குது. கவனிக்கிறீங்களா? நம்முடைய சபைகள்ல ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு வசனம் ஓட்டிருக்கும், ஆனா கதவு எப்படி இருக்கும்? இப்போ யூத ஜனங்கள் யாரோடு கலக்க கூடாது, இது அவனுடைய மனசுக்குள்ள இருக்குது. அடுத்த நாள் போய் உட்கார்ந்து இருக்கிறான், கொர்நேலி வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பன் சொல்றான், ஆனா சீமோனுடைய வீட்டுல இருக்கும் போதே ஆண்டவர் அதை உடைச்சிருந்தாரு. மேல சொப்னத்தை பார்த்துட்டு முடியாது, புசிக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு கீழே இறங்கி வந்த ஆளு இந்த பார்த்த ஆட்களை உடனே உள்ள கூட்டிட்டு போயிட்டான். இருதயத்துக்குள்ளே அவனுக்குள்ள இருந்த அந்த பிரிவினை சுவர் அகன்றது. இருதயத்துக்குள்ள இருந்த அந்த பிரிவினை சுவர் என்ன செய்யுது? அகன்றது. அப்படி அகன்றதுனால ராத்திரி அங்க தங்குறாங்க. அப்படி ராத்திரி தங்கிச்சு அடுத்த நாள் காலையில பிரயாணம் பண்ணி கொர்நேலி என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா? ஒரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நடந்த பிறகு அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 28. எல்லாருக்கும் வசனத்தை கொஞ்சம் பாருங்க, வாசிக்க வேண்டாம். இப்ப பேதுருவை குறிச்சு எருசலேம்ல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்து சத்தமிட்டார்கள். அப்போ இஸ்ரவேலுடைய அந்த தேவ ஆலயத்துக்குள்ள ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஏன் அப்படி சொன்னாங்க? 29ஆம் வசனத்தில் இருக்குது, எபேசியனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பானோ என்று நினைத்தார்கள். கூட்டிக் கொண்டு வரல. இப்ப அங்க ஒரு கலகமே வந்துச்சு எருசலேம்ல. அந்த கலகத்துக்கு காரணம் என்ன? எபேசியனாகிய துரோபிமு எங்க வந்திருப்பானோ? தேவாலயத்துக்குள்ள. அப்ப தேவாலயத்துக்குள்ள யார் வரக்கூடாது? இங்க பாருங்க, படத்துல ஒரு சுவர் கட்டி இருக்குது பாருங்களா. இந்த சுவர் எதுக்காகனா, இந்த பக்கத்துல தான் புறவினத்தார் இருக்கணும், அந்த பக்கத்துல யூதர்கள் போகலாம். இந்த சுவரை தாண்டி போக கூடாது. அப்ப பவுல் மேல ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்ன குற்றச்சாட்டுன்னா, இவன் தேவாலயத்துக்குள்ள யாரெல்லாம் கூட்டிட்டு வர்றான். ஆமா. அப்போ இது நம்ம நினைக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எப்படி நம்ம ஊர்ல சேரி, காலனி, தாழ்ந்த ஜாதி, தலித் இப்படி எல்லாம் அடையாளப்படுத்தி நம்மள பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி யூதர்களுக்குள்ளேயும் இந்த மனப்பான்மை இருந்துச்சு. ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததினால், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் அந்த பிரிவினை சுவர் என்ன செஞ்சிருக்குது? தகர்ந்திருக்கிறது. இப்போ சிலர் நினைக்கிறாங்க, இந்த சுவரை இடிச்சது ஆண்டவர் இடிச்சதை குறித்து தான் பவுல் எழுதுறாரு எபேசியர்ல. இல்ல, இந்த சுவர் இடிஞ்சதை எழுதல. எங்க இடிஞ்சதுன்னா பேதுருடைய இருதயத்துல இடிஞ்சது. எங்க இடிஞ்சது? பேதுருடைய இருதயத்துல இடிஞ்சது. தேவாலய திரைச்சிலை கிழிந்தது. புறவினத்தாருக்கான அந்த சுவர் அங்க இருக்குது. 70ஆம் வருஷத்துல தான் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு இடிக்கப்படுது. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமே தேவாலயம் இல்ல, ஆனா புறவினத்திற்கான முற்றம் என்ற செய்து இருக்குது. 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த சுவர்ல இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த அந்த வால்ல ஒரு கல்வெட்டு பதிச்சு வச்சிருக்காங்க. யூதர் அல்லாதவர்கள் புறவினத்தார் இங்கே பிரவேசிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. அப்போ இப்படி ஒரு பாரம்பரியமான பின்னணியும் இந்த யூதர்களுக்குள்ள இருக்குது. பட்டணத்துல 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்கிறான். அப்ப இவன் தேவாலயத்துக்குள்ளே இவனை கூட்டிட்டு வந்திருப்பான். இவனாலதான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி எருசலேம் முழுவதும் அவன் என்ன செஞ்சாங்க? கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 30ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவனை அவர்கள் கொலை செய்ய எத்தனித்திருக்கையில். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் அந்த பட்டணத்தில் செய்த காரியங்களை குறித்த புரிதல் இந்த யூதர்களுக்குள்ள இல்ல.
ஒரு செவரை தாண்டி வந்தாலே தேவாலயத்துக்கு வரக்கூடிய ஒரு புறவினத்தான ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செவரை தாண்டி கொர்நேலியு உள்ள போக முடியாது. இந்த செவரை தாண்டி என்ன செய்ய முடியாது கொர்நேலியு. ஆனா பரலோகத்தில் இவனுடைய ஜெபம் இவனுடைய தான தர்மம் எல்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சு? அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. பரலோகம் ஏற்றுக்கொண்டாலும் பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவர்களுடைய மனதில் ஒரு தடை இருந்தது. இன்றைக்கும் இது திருச்சபைக்குள்ளே இப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறது. என்ன தடை? நாம் உயர்ந்த ஜாதி. அதனாலதான் ஜாதிக்கு ஏற்றார் போல சபைகள். கடந்த நாட்கள்ல திருவசனம் விளக்கம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நம்ம வெளியிட்டு இருந்தோம். ஞாபகம்? ஆமா. அதுல கடைசியாக 2 முக்கியமான டாபிக் எழுதின பிறகு என் கூட அந்த பத்திரிகைக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒன்று, பெண்கள் ஊழியத்தை செய்யலாமா, பெண்களை கிறிஸ்தவம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற தலைப்பு. அடுத்தது, ஜாதி அடிப்படையிலான ஆலயங்கள். ஏன் தெரியுமா அதை எழுதினேன்? ஈரோடு மாவட்டத்தில் எல்லா தாலுகாவிலையும் தலைமை இடத்துல 2 திருச்சபைகள் இருக்குது. ஒன்னு இந்த ஜாதிக்கு, இன்னொன்னு இந்த ஜாதி. அதெல்லாம் பட்டியல் போட்டு எந்த ஊர்ல இருக்குன்னு எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு நமக்கு பத்திரிகைக்கு சப்போர்ட் வரவே இல்லை. சரியா? எதுக்கு அதை சொல்ற தெரியுமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலேயே இந்த பிரிவினை சுவர் பேதுருடைய இருதயத்தில் சரிய தொடங்கிருச்சு. ஆனா 21ஆம் அதிகாரத்துல அந்த சுவர் அப்படியே தான் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டிலேயும் தேவ சபைகளுக்குள்ளும் அந்த பிரிவினை சுவர் அகற்றப்படவே இல்லை. பிரிவினை சுவர் நமக்கெல்லாம் பாட்டி தாத்தா ஆதாமும் ஏவாளும், அப்படித்தானா? இல்ல உங்களுக்கு வேற யாராவது இருக்காங்களா? காக்கா, குருவி, குரங்கு, மூட்டை பூச்சி, சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் விசுவாசிக்கிற கிறிஸ்தவனாக இருந்தால் நம்முடைய எல்லாருக்கும் இந்த உலகம் நம்மளை பல விதத்துல பிரிச்சு வச்சிருக்கலாம். இந்த உலகம் நம்மள மொழி அடிப்படையில, கலாச்சாரத்தின் அடிப்படையில, தோற்றத்தின் அடிப்படையில என்ன பல விதத்துல பிரிச்சு வச்சிருக்கலாம். கான்டினென்ட், நான் இருக்கிற ஆசியாவுக்கு ஏற்றார் போல, இங்க இருக்கிற காலசூலைக்கு ஏற்றார் போல நான் கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட கருப்பா இருக்கலாம், அல்லது மற்ற தேசங்களில் இருக்கிறவங்க கலரா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து உலகம் பிரிச்சு வச்சிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே ஆதி பெற்றோர் தான். ஒரே இரத்தத்தினாலே நம்மை தோன்றப்படினார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஜாதி பார்க்கலாமா? இதையும் விசுவாசிப்போம் பிரதர், இதுவும் வேணும் இல்ல, நம்ம உலகத்துல தானே இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெல்கம் போர்டும் இருக்குது, அங்க என்ன இருக்குது? ஒண்ணு அந்த போர்டு எடுத்து மாத்துங்க, அந்த மேட் எடுத்து மாத்திருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கதவை திறந்து வைங்க. கர்த்தர் நல்லது. சரி, அப்போ இந்த உடனே ஒரு அக்செப்டன்ஸ் அவனுக்குள்ள வந்துருச்சு. அவனுக்குள்ள மனசுக்குள்ள போராட்டம் இருக்குது, ஆனா ஏற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது அப்படி பயங்கரமா ராஜகம்பீரமா போவோம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. சரியா? இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம என்ன தெரியுமா, சேனையாய் புறப்பட்டார்கள், ரொம்ப தைரியமா போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல ஒண்ணும் கிடையாது. 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்து இப்ப போறான். எங்க போறனே தெரியாது. மோசேட்ட கேட்டா எனக்கும் தெரியாதுடா, ஆண்டவர் தான் வழிகாட்டுறாருன்னா அவனுக்கு என்ன தோண்டிருக்கும்? இவன் எங்கேயோ கொண்டு போய் குழியில தள்ள போறான் அப்படின்னு எப்பவே முடிவு பண்ணிட்டான். இவன் வெளியில வந்த போதே அவன் இவன் பலசாலியாவும் இல்ல. அதனாலதான் செங்கடல் முன்னால நின்ற போது அவன் என்ன செஞ்சான்? கலங்கினான். அப்போ தேவனுடைய பாதையில நடக்கும் போது ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காரியத்தெல்லாம் இருக்க முடியாது. நம்ம ஆட்கள் இன்னைக்கு அதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிற பேர்ல நிறைய என்ன செஞ்சிட்டாங்க, கலப்புகளை உள்ள கொண்டு விட்டுட்டாங்க. தடுமாற்றம் இருக்குதான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டே இருக்குது. உள்ள தங்க வச்சிருக்கிறான், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம், ராத்திரி ஒன்னா தூங்கி இருக்கிறான், காலையில ஒன்னா புறப்பட்டாச்சு. 4வது நாள் அத 3 விதமா பைபிள் சொல்லி இருக்கு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மறுநாளிலே
செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். எங்க பிரவேசித்தாங்க? பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். அடுத்தது கொர்நேலியு 25ஆம் வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? 25ல பாத்தீங்கன்னா 2 முறை இருக்கும். அதாவது ஒண்ணு பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தான், அடுத்தது அதாவது கொர்நேலியு எதிர்கொண்டு போய் சந்திக்கிறான், அடுத்தது கொர்நேலியுடைய வீட்டுல போறான். கொர்நேலியுடைய வீட்டுல அப்படின்னா படிப்படியாக யாரை இவன் சந்திச்சுட்டே இருக்கிறான்? புறவினத்தாரோடு கலந்து கொண்டே இருக்கிறான். இவனுக்குள்ள இருக்கிற அந்த பேரியர் என்ன செஞ்சுட்டே இருக்குது? உடைஞ்சிட்டே இருக்குது. 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய், அப்போ இந்த இவனுக்குள்ள இருந்த பிரிவினை எப்படி மாறுதுன்னா, முதல்ல வந்தவங்கள அக்செப்ட் பண்ணிட்டான், கூட தங்க வச்சான், ஒன்னா சாப்பிட்டான், ஒன்னா பயணிக்கிறான், பட்டணத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டான். அதாவது நான் இதெல்லாம் எதுக்காக உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நீங்க வேதாகமத்தை ரசிக்கணும். கேமரா எப்படி ஆண்டவர் வந்து செட் பண்ணிருக்கிறாரு பாருங்க. அவங்க பட்டணத்துக்குள்ள போயிட்டான், அடுத்தது கொர்நேலியை சந்திச்சுட்டான், அடுத்தது இப்ப எங்க போயிட்டான்? கொர்நேலியு வீட்டுக்கு போயாச்சு. இப்ப போன உடனே ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தின்படி பேதுருக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? இல்ல. அவன் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறான் பாருங்க. வாசிக்க அந்த வசனத்தை. அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் எப்படி பேசாருங்க, எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்க, எனக்கு உங்களை பார்க்கணும்னா என்ன செய்யல, விருப்பம்லாம் ஒண்ணும் இல்லை, என்ன பண்றது வேற வழி இல்லை, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். உங்ககிட்ட வந்து யாராவது அப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்காது. பிறகு எங்கேயா வந்த, அதாவது நம்ம அவமானப்படுத்துவதுதான் அது. அது அந்த வார்த்தையினுடைய அதுக்கு பேர் என்னதுதான், அது அன்பை வெளிக்காட்டுகிற வார்த்தை அல்ல. நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், என்ன பண்றது, வந்துட்டேன். இப்படித்தான் அவன் பிரசங்கத்தை என்ன செய்யறான், ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்களேன், கொர்நேலியு அவனுடைய பாதத்துல என்ன செஞ்சானா, விழுந்து பணிந்து கொண்டான். இது புறவினத்தாருக்கு மத்தியில இந்த பழக்கம் இருந்துச்சு. இதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இன்னைக்கும் வட இந்தியாவினுடைய அநேக இடங்களில ஊழியக்காரர்களுடைய கால்களில விசுவாசிகள் விழுகிறார்கள், அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், மற்ற 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாரும் லைனா வர்றாங்க, பாதத்துல விழுறாங்க, அவரும் இப்படி ஆசீர்வதிக்கிறார். என்ன இது சர்ச்சுக்குள்ள நடக்குது, அது கோயிலுக்குள்ள நடக்குது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நல்ல கவனிங்க, இங்க பேதுரு என்ன பண்ண, உடனே அவனை தூக்கி எடுத்து எழுந்தரும். இந்த புரிதல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது இல்லையா? பிரதான அப்போஸ்தலனுக்கு என்ன தெரியுது, அதாவது உன் கூட கலக்கிறது எனக்கு பிரச்சனை இருக்கு கொர்நேலியு, ஆனா அதுக்காக நீ ரொம்ப பெருசாலாம் என்ன நினைச்சிடாத, நானும் சாதாரணமான என்ன செய்யலாம் ஆளுதான், நீ என்ன கூட என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா இதை வந்து பைபிள்ல திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றார். யாரை தொழுதுகொள்? ஆராதனைக்குரியவர் அவர் மட்டும்தான், மனிதன் அல்ல. சரியா? இந்த மனித வணக்கம் இருக்கவே கூடாது. காலில் விழுறது, யாரோ தப்பா அப்படி செஞ்சிட்டாங்கன்னு உடனே கையை வச்சு ஒரு ஏதோ சாய்பாபா மாதிரி ஆசீர்வதிக்கிறது. எனக்கு வந்து இந்த திராவிட இயக்கங்களை அரசியல் ரீதியா பிடிக்கும். காரணம் என்னன்னா, ஜனங்களை ஓரளவுக்கு யோசிக்க வச்சதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. நம்ம ஊர்ல என்ன, தோல்ல துண்டு போடக்கூடாது,
இடுப்புல தான் என்ன செஞ்சிருக்கணும், கட்டி இருக்கணும். நம்ம ஊர்ல அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு இருந்தவன தோல்ல துண்டு போடுறதுக்காகத்தான் அவங்க சால்வை போத்த ஆரம்பிச்சாங்க. சரியா? ஆனா இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம அதை எங்க கொண்டு வந்துட்டோம், அதுக்கு பல ரூபத்தை கொடுத்து சால்வெல்லாம் போட்டாச்சு. அப்போ வேதாகமம் சொல்லக்கூடிய அநேக கருத்துக்களை இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர்கள் கூட செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தேவனை அறிந்திருக்கிற நாம் இந்த விஷயத்துல கவனக்குறைவாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரொம்ப ஆபத்தானது. உடனே ரெஸ்பாண்ட் பண்றான், இல்ல நான் மனுஷன் தான். அடுத்தது நம்ம இதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவனுடைய அறிமுகமே எப்படி இல்லைன்னா சரியான ஒரு அறிமுகம் இல்லை. நான் இதுக்கு முன்னால இப்படிலாம் போனது இல்லப்பா, என்ன பண்றது, ஆண்டவர் குழந்தை என்ன செஞ்சுட்டாரு, என்ன விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய பேச்சு இருக்குது. ஆனா பாருங்க அங்க என்ன நடந்திருக்குது, கொர்நேலியு வீட்டுல என்ன நடந்திருக்குதுன்னா 24ஆம் வசனத்துல, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக என்ன செஞ்சான். இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனிக்கணும். பாருங்களேன், என்றைக்காவது நம்முடைய வீடுகளிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கதவை திறந்து வைத்து நம்முடைய உறவினர்களை எல்லாம் கூட்டி உட்கார வைத்து அவர்களும் இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா? நம்முடைய திருச்சபையில கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் நம்ம போறதில்லை. ஆனா நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லியிருக்கிறேன், தேவனை அறியாத ஒரு நபரையாகிலும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் வரவழைத்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். கிறிஸ்துமஸ் டைம்ல எதுக்காக வர்றேன், அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்காக. ஒரு நாள் இருந்தா கூட போதும். கடந்த நாட்கள் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா மற்ற நாட்கள்ல உள்ள கூட்டா உள்ள வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. குறைந்தபட்சம் பண்டிகை காலத்திலே ஆகிலும் தேவனை அறியாத ஜனங்களை வீட்டிலே வரவழைத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான முயற்சிகளை செய்வதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத கொர்நேலியு தன்னுடைய வீட்டார் அனைவரையும் சேர்த்து விசேஷித்த மனிதர்களையும் கூட வரவழைத்து எங்க உட்கார வச்சிருக்கிறான், அவனே ரட்சிக்கப்படல. ஆனா நம்மளும் இப்ப நம்மளும் ஒரு நாள் கொர்நேலியு போய் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவான், உங்ககிட்ட என்ன சொல்லுவான், நீங்க என்ன சொல்லுவீங்க அவன்கிட்ட, என்ன கொர்நேலியு முட்டாளா இருந்திருக்கிற, நாங்க ரட்சிக்கப்பட்டு எங்க வீட்டுக்கு யாரையும் கூப்பிடுறது இல்லை, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்ன பண்ணி இருக்கிற, ஆவிக்குரிய உனக்கு புரிதலே இல்லப்பா, சபையை குறிச்சே உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலின் பிரசங்கத்தை நம்ம ஒரு பாணியில் என்ன செஞ்சிருப்போம், சொல்லியிருப்போம். கவனிங்கள், இதுல இதுக்கு பின்னால என்ன நடந்திருக்குதுங்கிறது தான் முக்கியம். நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்ன மாதிரி தேவன் 2 பேருடைய இருதயங்களை மேலே செஞ்சிருக்கிறார், திறந்திருக்கிறார். நீங்க வேதத்துல இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுது அங்கே தேவன் அவருடைய மனதை, இருதயத்தை என்ன செய்யறாரா, திறக்கிறார். இப்ப நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணிட்டுலாம் போய் சுவிசேஷம் சொன்னாலும் ஆண்டவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை திறக்கலன்னா நம்ம போட்டிருக்கிற விசுவாசம் ஏதோ ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ரட்சிப்பு என்பது எனக்கு எதுல அடிப்படையில் இல்லை, நாம் செய்கிற நீதியின் கிரியைகளின் அடிப்படையில் அல்ல. நம்ம செஞ்சாலும் யாருக்கு நடத்தணும். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரியான நேரத்தில் நாம் கடந்து போக வேண்டும். ஊழியத்துக்கு வந்த போது நான் அடிக்கடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அப்போ ஒரு நாள் சனிக்கிழமை எங்களுக்கு அன்னைக்கு மட்டன் போடுவாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். சாயந்தரம் சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு போனோம். ஒரு வாரம் காய்கறிகள்லாம் சாப்பிட்டு நல்லா கறியெல்லாம் நிறையா சாப்பிட்டு நல்லா படுத்திருக்கும் போது திடீர்னு வந்து கூப்பிடுறாங்க, ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, துரத்துறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்க. நாங்கள் ஒரு 25 பேர் இருந்தோம். எல்லாருக்குள்ளேயுமே பயம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கறி சோறுன்னு நிறைய சாப்பிட்டாச்சு. ஏதாவது கொஞ்சம் ஏதாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருந்தா கூட கொஞ்சம் தைரியமா பிசாசு ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். கறி சோறு சாப்பிட்டு எப்படி பிசாசு ஓடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கணும். எங்களுடைய நினைப்பெல்லாம் என்னன்னா,
நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல தான் பிசாசு பயந்து என்ன செய்ய போறான் இல்லையா? சில நேரத்தில் நமக்கு அப்படிதான் வருது. அப்படியா? இல்ல, நிறைய பேர் அப்படி நினைக்கிறதுனாலதான் அவங்க பெரிய தேவனா மாறிடுறாங்க. ஆனா என்னுடைய அறியாமை ஆண்டவர் மாத்தினாரு. கறியெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபுல் வயிறு, தூக்கம் வருது. அதுக்கு நடுவில் போய் ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கிருபை இருந்தார், ஓடிச்சாரு. அப்பதான் புரிஞ்சது, நான் சாப்பிடுறதுக்கும் இதுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். நம்ம அவர் சொல்றதை எப்பவுமே மறந்துடுவோம் பாருங்க. யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். சரி, இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம்னா யார் சொல்லி வந்தவங்க? யார் இழுத்து வந்திருக்கோம்? சொல்லுங்க. நான் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறேன்? என்ன உங்களுக்கு எப்படி தெரியாது? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இழுத்துட்டு வரலன்னா நான்லாம் வர்ற ஆளு இல்லை. அவர் இழுத்துட்டு வந்தது மாத்திரம் இல்ல, வந்து விட்டுட்டு எல்லா கதையும் அடைச்சாச்சு, எங்கேயும் தப்பவும் முடியாது. எப்படி நோவாவுடைய பேழையை கர்த்தர் அடைத்தாரோ, சில நேரத்தில் நம்முடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லாம என்ன செய்ய வேண்டியிருக்குது? உள்ள இருக்க வேண்டியிருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஜெபம் பண்ணனால தான் தெரியுமா, நான் காணிக்க கொடுத்ததுனால தான் தெரியுமா, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கேன் தெரியுமா? நல்ல கவனிங்க. உலக தோற்றத்திற்குள்ளாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை முன்னறிந்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் உங்க மேலையும் என் மேல வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில, அவர் கிரியை செய்கிறதின் அடிப்படையில தான் ஏதோ ஒரு சூழல்ல நாம கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாகி இருக்கிறோம். ஒழிய வேற எதுனாலையும் இல்லை. அவர் ரெண்டு பேருடைய இருதயங்களையும், அதாவது பிரசங்கிக்கிறவனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கிறவனுடைய இருதயத்தை செஞ்சிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருடைய இருதயம் திறந்திருந்தாதாங்க வேலை நடக்கும். பிரசங்கியனுடைய இருதயம் திறக்கப்பட்டு பிரசங்கத்தை கேட்கிறவனுடைய இருதயம் அடைத்திருந்தால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் திறந்திருந்து பிரசங்கியுடைய இருதயம் அடைத்திருந்தால் ஜனங்கள் சத்தத்தை கேட்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்க எல்லாருக்கும் ஈக்குவலண்டான பொறுப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு இல்ல, நம்ம எல்லாரும் தேவனால் வழி நடத்தப்பட வேண்டியவர்கள். யாரு? தேவனால். ஆமா, எனக்கும் என்னுடைய இருதயத்தையும் அவர் திறக்கணும். திறந்து எனக்குள்ள இருக்கிற தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு ஒரே நாள்ல போகுதோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு உடைஞ்சு அதெல்லாம் வெளியே வந்தாதான் நானும் பிரசன்ட் பண்ண முடியும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களும் அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ உங்களுக்குள்ள கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக ஆண்டவர் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் அதற்கான சூழல்களை அனுமதிக்கிறார். அதற்கான ஒரு சூழல் வழியாக நீங்க நடத்தப்படுறீங்க. இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்தார்? நீங்க கடந்து வருகிற வீட்டுல இருந்து வெளியில இறங்கின பிறகு உங்களுக்கு முன்னால எத்தனை ஜெப வீடுகள் இருக்கிறது, எத்தனை பேராலயங்கள் இருக்கிறது. ஏன் அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தீர்கள்? யாரால் கொண்டு வரப்பட்டீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? திறந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த இருதயத்தை அடைக்க கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. பாவத்தின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுத்து, பாரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து நாம் இருதயத்தை அடைத்துக் கொள்வோமானால் நாம் தப்புவதற்கு என்ன வாய்ப்பு இல்லை. இப்படி ரெண்டு பேரும் இருதயத்தை திறந்து வச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் என்ன போட்டிருக்குதுன்னா, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் தேவ சமூகம்னு வருவாங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள 33ஆம் வருஷம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள நீர் வந்தது நல்ல காரியம். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். பாருங்க, கொர்நேலியுவின் வீடு இப்ப என்னவா மாறி இருக்குது? தேவ சமூகமா.
யாரையா சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு? யார் சொல்லிக் கொடுத்தா? அவன் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது சொல்றது கேட்கறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான்னா அதுக்கு பேர் தான் என்னது? தேவ சமூகம். கட்டிடங்கள் இல்ல, அது வீடா இருந்தாலும் போதும், ரட்சிக்கப்படாதவனுடைய வீடா இருந்தாலும் போதும். நான் சொல்ற புரியுதா? ரட்சிக்கப்படாதவனுடைய வீடா இருந்தாலும் அதுக்கு பேர் தான் என்னதான்? தேவ சமூகம். ஆனா நமக்கு பெரிய ஒரு ஆர்த்தோடாக்ஸ் இந்த கருங்கல் எல்லாம் கட்டி பயங்கரமா டெக்கரேட்லாம் பண்ணி தேவனுடைய பிரசன்னம். அது உணர்வின் அடிப்படையிலே வருவது. கேட்கிற செவிகள் கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் என்னதுதான்? ஒரு பிரபலமான பட்டணத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஒரு மிஷனரியை ஆண்டவர் தூண்டினார். அப்படி தூண்டின உடனே அவர் தன்னுடைய நண்பர்கள், தன்னோடு பணியாற்றுகிற 2 பேரை கூப்பிட்டு, ஆண்டவர் இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு என்ன போக சொல்றார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்றார், நீங்கள் அந்த பகுதியை போய் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே நண்பர்கள், உடன் பணியாற்றினவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பட்டணத்துக்கு போறாங்க. போய் கேட்கிறாங்க, யாராவது எங்களை ஏற்றுக்கொள்வீர்களா? நாங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு ஊழியக்காரர் இந்த மிஷனரி இந்த பகுதிக்கு வர போறார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்கிறாங்க. ஒருத்தரும் கதவை திறக்கல. ஏற்கனவே எல்லார் வீட்லயும் வெல்கம்னு மேட்ச் போட்டிருக்காங்க, கதவெல்லாம் இப்படிதான் இருக்குது. ஆமா, பூட்டி தான் இருக்குது. கடைசியா ஒரு ஏழை பெண்மணி, ஒரு சாதாரணமான ஒரு கூரை, உள்ள குனிஞ்சுதான் போகணும். அப்படியே போனாலும் குளிக்கிறதும் அங்கதான், சமைக்கிறதும் அங்கதான், படுக்கிறதும் அங்கதான், எல்லா இடம் தான். அப்படி ஒரு இடம். அந்த அம்மா சொன்னாங்களா, இதுல வேணா நீங்க உட்கார்றா இருந்தா யூஸ் பண்றா யூஸ் பண்ணிக்கங்க. வெட்டி பார்த்தா எல்லாம் நனைஞ்சிருக்குது. இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்லாம் அவங்க யோசிக்கல. 2 பேரும் உள்ள போனாங்க. அந்த நனைஞ்சிருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் அளவும் அந்த பட்டணத்தினுடைய ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். குறிப்பிட்ட ஊழியர் வந்தார். அந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அங்க இருக்கிற அநேக ஜனங்கள் தேவன் பட்சமாய் திரும்பினார்கள். நல்ல கவனிங்க, தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது அதற்கு இசைகிற ஒரு காரியம் இருந்தா போதுங்க. ஐயா, நீ பணம் படைத்தவனா, படித்தவனா, பட்டதாரியா, செல்வந்தனா, இது எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆண்டவருக்கு தேவை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற இருதயம். பெரிய பெரிய வீடுகளில் ஜெபிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. ஒரு ஏழை விதவை படுத்திருக்கிறா, அது சில நேரத்தில் நனைஞ்சிருக்குது, அங்கதான் உட்கார்ந்து ஆகணும். ஒருத்தர் அங்க இருக்கிறதே பெரிய கஷ்டம். அதுக்கு நடுவுல எக்ஸ்ட்ரா இப்ப 2 பேர் வந்தாச்சு. அதுவும் அவர்களுக்கு தேவ சமூகமா தான் இருந்தது. இன்றைக்கு நமக்கு எது தேவ சமூகம்? உங்கள் வீடு தேவ சமூகமாக இருக்கிறதா? நாம் கூடி ஆராதிக்கிற இந்த இடம் தேவ சமூகமாக இருக்கிறதா? இங்க ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு இருக்கணும். அதாவது கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது என்பதுக்கு தான் நம்ம ஒரு இடத்துல வர்றோம். இன்னொன்னு, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்றால் வீடு கிடைப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிப்பதா இருந்தா வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க, உடனே காலி பண்ணு சொல்லிடுவாங்க. அதனால நமக்கு பொதுவா ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அதனால கர்த்தர் நமக்கு இந்த ஜெப வீட்டை தந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வருகிற நான் எந்த அடிப்படையில் வர வேண்டும்? வெள்ளை டிரஸ் போட்டிருக்கிறதுனால அது தேவ சமூகம் ஆகாது. கரங்களில் வேதாகமங்களை ஏந்தி கொண்டு வருகிறதுனால அது தேவ சமூகம் அல்ல. என் இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இருந்தால் அதுதான் தேவ சமூகம். அது ரொம்ப டெக்கரேட்டிவாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்கு இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ட்ரெண்டா மாறிடுச்சு. ஏசின்னு போட்டாதான் முடிவெட்டுறதுக்கு கூட நம்ம ஆள் போறோம் இல்ல? எல்லாம் ஏசியா இருக்கணும். ஏசிக்கும் முடிவெட்டுறதுக்கு என்னங்க சம்பந்தம்? எவ்வளவு வேத்து ஒழுகிற இடத்துல முடிவெட்டினாலும் தூங்க தான் போறாங்க. அதுக்கு இவனுக்கு என்ன தேவை இருக்குது? அப்போ
சபைக்குள்ள இன்னைக்கு நம்ம எதை தேடணுமோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, எது நமக்கு அவசியம் இல்லையோ அதற்கு நம்ம அதிகமான முக்கியத்துவங்களை கொடுக்கிறோம். இப்ப நமக்கு கட்டிடத்துடைய பராமரிப்பு வேலை நடக்குது, அது எல்லாம் கட்டடம் ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிருமா? இல்ல. இங்க வரக்கூடிய ஜனங்களுடைய இருதயம் கொர்நேலியுவினுடைய வீட்டாரை போல, உறவினரை போல ஆயத்தமாக்கப்படாமல் இருந்தால், எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட கட்டிடத்தில் நாம் வந்தாலும் அது தேவ சமூகமாக மாற முடியாது. எப்பொழுது ஒரு இடம் தேவ சமூகமாக மாறுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு என் இருதயம் திறந்திருக்கிற போது. இங்க பிரசங்கப்படத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா, நான் என்ன விரும்புகிறேங்கிறது இல்ல, அவர் என்ன விரும்புகிறார் என்பது. அதுதான் நான் சொல்லணும். கேட்க வர்றவங்களுக்கு என்ன தேவை, ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அப்போ இந்த 10 வசனத்துக்குள்ள 4 நாளைக்குள்ள ஒரு கன்க்ளூஷன்ல வந்துட்டாங்க. முதல் நாள் 2 பேருக்கும் தரிசனம், 2வது நாள் அவர்கள் பயணப்பட ஆரம்பித்து விட்டார்கள், 3வது நாள் சந்திச்சுட்டாங்க, 4வது நாள் எல்லாம் திரும்ப ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சவதரித்து தந்த அந்த வெற்றி கொர்நேலியுவின் வீட்டில் பேதுருவின் மூலமாக நிறைவேறிவிட்டது. அதனாலதான் அவன் கேட்கிறான், தேவன் செய்யும் போது தடுப்பதற்கு நான் யார்? அந்த பயம்லாம் இருக்குதா நமக்கு? ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் போது அதை தடுப்பதற்கோ அல்லது அதை நான் தான் செய்தேன் என்று சொல்வதற்கோ எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இல்லையா? அது யார் தான்? ஆண்டவர். ரொம்ப முக்கியம். அதனாலதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எபிரேயர் புஸ்தகம் எல்லாமே அதே கான்செப்ட்ல தான் இருக்கும். பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமா, கேட்டதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாதான், விலகிடக்கூடாதான். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீர்கள், கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அற்புதங்களை பார்த்தாங்க. அதை குறித்து இங்க புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு பெரியா பேசல. என்ன சொல்லியிருக்குன்னா, வந்தாங்க, ஆனா யாரும் என்ன செய்யவே இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்கவே இல்லை. காலை நேரத்தில் உங்கள் இருதய கதவு திறந்திருக்கிறதா? உங்கள் இல்லம் சுவிசேஷத்திற்காக திறந்திருக்கிறதா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? அறியாமை இருப்பது தவறல்ல, ஆனால் அந்த அறியாமை வேத வசனத்தின் வெளிச்சத்தினால் அகற்றப்பட வேண்டும். வேத வசனத்தினால் நினைச்சனும் அகற்றப்படணும். இந்த பேதுருக்குள்ளேயும் பிரச்சனை இருந்துச்சு, அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா படிப்படியாக அந்த பிரிவினை சுவர் உடைந்து அங்க என்ன வந்துருச்சு, ஒரு தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப பிரிவினை சுவர் உடையலன்னா தேவ சமூகம் மாறி இருக்கும், அது மாறி இருக்காது. இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இந்த இடம் தேவ சமூகமா? தேவ சமூகமாக இருக்க வேண்டுமானால் அது கட்டிடமாக இருப்பதினால் அல்ல, நாம் கேட்க செவிகளோடு கீழ்ப்படுகிற இருதயத்தோடு இருக்கிறதினால்தான். பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில நமக்கான இலக்கை நோக்கி ஓடுகிறதுல பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. ஜெபிப்போமா?